உங்கள் சத்யாவில் குளு குளு ஏசி ஆஃபர். சென்னை மக்களின் அன்றாட போக்குவரத்தில் மிக முக்கியமான ஒன்றாக மாறிப்போன சென்னை மெட்ரோ ரயிலில் பயணம் செய்யும் பயணிகளுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான செய்தி வெளியாகியுள்ளது. சென்னை மெட்ரோ ரயில்களில் பயணிப்பவர்கள் அதிகப்படியான காற்று மாசு, பாக்டீரியா தொற்று மற்றும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன வாயுக்களின் பாதிப்புக்கு உள்ளாகிறார்கள் என்று புதிய ஆய்வு எச்சரிக்கிறது. ஐஐடி மெட்ராஸ் மற்றும் தனியார் உயர்கல்வி ஆராய்ச்சி நிறுவனம் இணைந்து நடத்திய இந்த ஆய்வில் மெட்ரோ ரயில் நிலையங்கள் மற்றும் ரயில்களின் உள்ளே இருக்கும் காற்றின் தரம் மிகவும் மோசமாக இருப்பதை வெளிச்சத்திற்கு கொண்டு வந்துள்ளது. இந்த ஆய்வின்படி சென்னை மெட்ரோவின் ஆலந்தூர் சென்ட்ரல் வழித்தடத்தில் உள்ள நிலத்தடி ரயில் நிலையங்கள், அதாவது அண்டர் கிரவுண்ட் ஸ்டேஷன்களில் காற்று மாசு மிகவும் மோசமான அளவில் உள்ளது. இங்கு காற்றில் மிதக்கும் நுண் துகள்களின் அளவு, அதாவது பர்டிகுலேட் மீட்டர் எனப்படும் PM, ரயில்களின் உள்ளே இருப்பதை விட 5 முதல் 9 மடங்கு அதிகமாக உள்ளது. மேலும் உயர்மட்ட ரயில் நிலையங்களில் காற்றில் உள்ள நுண்துகள்களின் அளவு ரயில்களுக்குள் இருப்பதை விட 2 மடங்கு அதிகமாக இருக்கிறது. அது மட்டுமல்லாமல் காற்றில் கலந்திருக்கும் தீங்கு விளைவிக்கும் ரசாயன வாயுக்களின் அளவு அனுமதிக்கப்பட்ட பாதுகாப்பு எல்லையை விட 2 முதல் 3 மடங்கு அதிகமாக இருப்பது கண்டறியப்பட்டுள்ளது. இதற்கு மிக முக்கியமான காரணம் என்னவென்று பார்த்தால், காலை மற்றும் மாலை நேரங்களில் நிலவும் கடுமையான பயணிகளின் கூட்ட நெரிசல்தான். மூடிய நிலத்தடி நிலையங்கள், ரயில்களின் அதிவேக இயக்கம் மற்றும் முறையற்ற காற்றோட்ட வசதி ஆகியவை இந்த மாசுவை அதிகரிக்கின்றன. வெளியில் இருக்கும் வாகன புகை நிலையத்திற்குள் நுழைவதும், தூய்மை பணிகளுக்கு பயன்படுத்தப்படும் ரசாயனங்கள் மற்றும் ஏசி அமைப்புகளால் காற்றில் உள்ள நுண்துகள்களை முழுமையாக வடிகட்ட முடியாததும் இதற்கு முக்கிய காரணமாக ஐஐடி பேராசிரியர்கள் கூறுகின்றனர். மேலும் இந்த கூட்ட நெரிசலால் ரயில்களுக்குள் பாக்டீரியா தொற்று மற்றும் கார்பன் டை ஆக்சைடு அளவும் கணிசமாக உயர்கிறது எனவும் எச்சரிக்கின்றனர். பொதுவாக தினசரி 30 முதல் 60 நிமிடங்கள் மெட்ரோவில் பயணிப்பவர்கள் இந்த காற்று புகாத இறுக்கமான சூழலில் தொடர்ந்து பயணிக்கும் போது அவர்களின் ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம் என பொது சுகாதார நிபுணர்கள் எச்சரிக்கின்றனர். காற்றில் உள்ள PM 2.5 மற்றும் PM 1 போன்ற மிக நுண்ணிய துகள்கள் கூட்ட நெரிசலான மற்றும் காற்றோட்டம் குறைவான இடங்களில் எளிதாக வைரஸ் தொற்றுக்களை பரப்பக்கூடும் என்று கூறுகின்றனர். எனவே மெட்ரோ நிர்வாகம் தங்களின் ஏசி ஃபில்டர்களை மேம்படுத்தவும், நிலத்தடி நிலையங்களில் காற்றோட்ட வசதியை அதிகரிக்கவும் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதே இந்த ஆய்வின் முக்கிய கோரிக்கையாக உள்ளது.